குதிரம் பேரம்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் போய் இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றீங்க, உங்கள் பார்வையில் எப்படிப்பட்டது? குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குன்னு யார் சொன்னா? எல்லா கட்சிகளும் எடப்பாடி உட்பட குற்றம் சாட்டுறாரு. அதாவது நேற்று சிவி சண்முகம் அவர்களும் வந்து என்ன நடந்துச்சுன்றதை சொன்னார். அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே என்ன நடந்துச்சு, அதனால ஏன் இவங்க வெளியில் வராங்க அப்படின்றத எல்லாத்தையும் அவர் தான் மீடியாவில் சொல்லிட்டாரு. அப்புறம் அதில் புதுசாக நீங்கள் திருப்பி கேட்குறதுக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நடக்கலை. இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த திமுக அதிமுக மையப்படுத்தி தான் நடந்திருக்குன்னு சிவி சண்முகம் தெளிவாக ஒரு எம்எல்ஏ தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அதை மையப்படுத்தி தானே நீங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதை ஏற்கனவே ஒரு கம்யூனிஸ்ட் முக்கியமான தலைவரும் அதை ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கிறார், பேபி சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். சொல்லுங்கள். இல்லை, தேவை என்பது தாவேக்காவுக்கு தான், ஏன்னா சீட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால. அதனால் குற்றச்சாட்டு என்பது அவங்க மேலே தான் எல்லாருமே முன்னிறுத்துறாங்க. தேவை பாருங்க, அதுக்கு முன்பதாக சிவி சண்முகம் சார் சொன்னதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது, ஆட்சி நம்ம ஏன் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு தேவை ஏற்பட்டிருக்குல்ல, அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹோட்டலில் கொண்டு போய் அடைச்சி வச்சது யார்? அதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் கரெக்ட். அப்போ நீங்கள் இந்த புள்ளிகளெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம மக்கள் யோசிக்க தானே ஆரம்பிப்பாங்க. அதனால் இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் டெக்னிக். இதை மையப்படுத்தி நம்ம ரொம்ப இப்போ அடுத்தது கவர்னன்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில் என்னைக்கு வாய்ப்பு இருக்குது? அது சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள். இந்த கேரளா இது இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு தமிழகத்தை பற்றி என்னென்னு முடிவு எடுப்பாங்க. அங்கே கேரளாவில் யார் முதலமைச்சர் முடிவு பண்ணியாச்சா? இல்லை, இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அமைச்சரவை பொறுப்பேற்ற முதல் நாளே வந்து காங்கிரஸுக்கு தரும்னு சொல்லப்பட்டுச்சு, ஆனால் தரல. அது முன்ன பின்ன இருக்கும், நெகோசியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இழுபறிகள்லாம் இருக்க தானே செய்யும். அதை நம்ம பெருசாக ஊதி பெருசாக்க வேணாம். என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை, இப்போ அதிமுக ஒரு தரப்பினர் வந்து ஆதரவு கொடுத்தனால அறுதி பெரும்பான்மையே அவங்களுக்கு இருக்கு. அது வந்து காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு. காங்கிரஸ் ஏற்கனவே வைத்த நிபந்தனைகள் வந்து அவங்க செயல்படுத்துறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரியான. அப்படிலாம் கிடையாது. அதாவது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணதுனால இந்த கட்சியினுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து டைல்யூட் ஆயிரும்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வந்து திமுகவுக்குள்ளும் போய் மந்திரிகளெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. அதுக்காக திமுகவினுடைய அடிப்படை கொள்கை வந்து டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து தனிப்பட்ட மனிதர்கள் எம்எல்ஏக்கள் எங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போகிறதுன்றது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நடக்க தான் செய்யும். காரணம், இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய வியப்பு, நிறையா விஷயங்களை புரியல. அதனால் அது வந்து இந்த 4 நாளில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. அதனால் எல்லா கட்சிகளுமே அடுத்தது என்ன பண்ணணும், எதை நோக்கி நகரணும், நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு வங்கியை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த நேரத்தில் நம்ம உடனே இதுக்கு ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டுரும். இப்போ தண்ணி வந்து நல்லா கலங்கிடுச்சு, இது செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.